வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் இன்னொரு டூ ஆர் டை 0.50 போட்டிருக்கோம். வழக்கம் போல் நம்ம கோல்டில் தான் இருக்கும். பெருசாலாம் காசு இல்லை, 1000 ரூபா தான் வச்சுருக்கேன். 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு ட்ரேடு 0.50 போட்டிருக்கோம். இந்த இடத்துல கன்ஃபார்மாக செல்லுன்னு நினச்சேன், அதே மாதிரி செல் பண்ணியிருக்கேன். பட் நல்லா தான் போனான், திரும்பி ரிவேஸ் ஆகிறான். பார்ப்போம். அவன் போனான்னா எங்கே போவான்னா, எதை வச்சு செல் எடுத்தேன்னா 410 வரைக்கும் போவான்னு நினச்சேன். 426லேயே பெரிய விற்கு வச்சுட்டு வந்திருக்கான். 1 ஹவர் விற்கு. இந்த அடுத்த 1 ஹவர் கீழே போனோன்னா செல் கன்ஃபார்ம் ஆக்டிவேட் ஆகிடுவான். நல்ல ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். 1 ஹவர் உள்ள இழுத்து வச்சுட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போதான் 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுட்டோம். பார்ப்போம். $40 மேலேருந்து கீழே போனோம் ஒரே கேண்டில் தான். இப்போ அடுத்த கேண்டில் கொஞ்சம் மெதுவாக தானே போவோம். இருங்க, நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். நான் எதை வச்சு எடுத்தேன் அப்படின்னா, இது தாங்க என் ட்ரெண்ட் லைன். இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த ரெட்டு. இந்த ரெட்டுக்கு போயிட்டு இங்கே ஒரு லோ இருக்குது பாருங்கள். இந்த லோவை வச்சு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுப்பான்னு நினச்சேன். அது கொஞ்சம் மேலே எடுத்து மேலே போகிறான். பார்ப்போம். நல்லா சீனாக போடுறாங்க. 1 ஹவர் உள்ளெழுத்து வச்சுட்டான். இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு சரி, இந்த அடுத்த ரெட் கேண்டிலுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஆனால் ஓவராலாக பார்த்தா 1 ஹவரை இழுத்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். இதுக்கு மேலேயே வச்சுட்டான். அது மேல் அப்படி பார்த்தா டவுட்டு, போய் பிரேக் இவன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 1 ஹவர் இழுத்து வச்சு கீழே உடைச்சதை பார்த்தோம்னா கீழே போயிடுவான். பார்ப்போம். ஆனால் நல்ல லாபம் தான் இருக்கும். எடுக்க மனசு வரலையே. மறுபடியும் இன்னொரு ட்ரேடு என்ட்ரு ஆகிருக்கேன். என்டர். ஆனால் அந்த 15 மினிட்ஸ் நல்ல புல்லிஸு. அடுத்தது இன்னொரு 15 மினிட்ஸ் புல்லிஸ் வச்சுருந்தான்னா கண்டிப்பாக மேலே போயிடுவோம். இதை எடுத்துகிட்டு பிரேக் இன் போட்டு வச்சிட்டேன். அந்த ட்ரேடு அப்படியே ஓடுது. இந்த 15 மினிட்ஸ் மட்டும் போன 15 மினிட்ஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சானா சூப்பர், கன்ஃபார்ம் கீழே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 0.10 மறுபடியும் போட்டேன். ஏற்கனவே 50 அப்படியே இருக்குது. அது பிரேக் ஈவன் போடுவோம். மேலே வந்தோன்னா போட்டுக்கோம் பிரேக் ஈவன். நான் அப்புறம் இவ்வளோ லாபத்தை பார்த்துட்டு 10 காசு கூட இல்லாத மாதிரி விட்டால் இன்னும் காண்டாகும். இது வேணால் பிரேக் ஈவன் போய் அடிக்கிட்டோம். இதை எடுத்துட்டான்னா அதுக்கு போயிடுவான். வேணா 80 அந்த ரேஞ்சு வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் விழுவான். டென்ஷன் ஆக்குறான்ல. இப்போ 1 மினிட் கேண்டில் வச்சுருக்கேன். 1 மினிட் கேண்டில் எடுக்கணும்னா இங்கே வரணும். அதுக்கப்புறம் தான் அப்படி போனால் போவோம். ஓகே, ஆக்க பொறுத்தமா ஆற பொறுக்க வேண்டாமா? பொறுப்போம்.
ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் அது 50 விடணும், 50-40 ஆகிட்டான். ஏன்னா அதுக்குள்ளே தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். 1 மந்த்தை பட்டால் அவங்களுக்கு தான் தெரியுது. அதுக்குள்ளேயே அடிக்கிட்டுருப்போம். ஆனால் 15 மினிட்ஸு கீழே வந்து க்ளோஸ் வைக்கல. நான் 2 நிமிஷம் தான் இருக்குது. £2.20 வந்துட்டான். அப்போ போய் பிரேக் ஒன்று எடுத்துருவோம். இதை உடச்சிட்டு மேலே போகலின்னா ஓகே. நல்ல ட்ரேடு கிடைச்சாலும் அப்படி தான். ஒன் மினிட்ல இப்படி பண்ணுறோம். தூக்கி வச்சுட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுருக்கான். தூக்கு போட்டுருக்குற கேண்டில் நம்ம ஃபேவரெட்டு. தூக்கு போட்டுக்கிற கேண்டில் வந்தாலே இந்த கேண்டிலுக்கு மேலே போய் க்ரீன் வைக்காத வரைக்கும் 100% கீழே தான் போகும். பார்ப்போம். அழகே கீழே இறங்குங்கடி தங்க பிள்ளைங்களா. நல்ல பிள்ளையா இறங்கு சாமி. எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்படியே மெதுவாக வரோம். போட அப்படியே போட பண்ணாத 1 மினிட் கேண்டிலே போய் எடுக்கலங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், அதே 40 தான் இருக்கும். நம்ம அதை க்ளோஸ் பண்ணிப்போம். 48 ரூபா உடைச்சது வரைக்கும் லாபம். ஏன்னா 1 மினிட்ல இதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கவுண்ட் ஆகும். 1 மினிட்டு இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ உடைச்சாதாங்க கீழே வரும். ஆனால் தினம் இதுக்குள்ளேயே ரவுண்டிங் தான். ரவுண்டிங் பாய். 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு நான் 5 நிமிஷம் இருக்குது. பார்ப்போம். உடைச்சிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சான்னா ஓகே சூப்பர். இல்லைன்னா இதுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருப்போம். இதை உடைக்கிற வரைக்கும் மறுபடியும் பார்ப்போம். 15 மினிட்ஸ் உடைக்கவே அப்படின்னு நினைக்கிறேன். உடைக்கவே ஓகே சேஸ் படி பாய். இதுக்கு மேலே போய் கீழே வரணும். ஆனால் இதுக்கு மேலே போனோன்னா கதம் ஓகேயா. அவ்வளோ ஸ்பீடாக இறங்கிட்டு 2 கேண்டில் தான் தடக்குன்னு இறங்கிட்டு இங்கே வரணும். இது ஏதோ ஒன்றுக்கோசரம் தான் இது பண்ணுறோம். அதனால் இப்படி அப்படின்ட்டு இறங்கலாம் அல்லது ஏறலாம். ஓகே, கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. இது கீழே உடைக்கணும். காண்டி எத்தனை வரானார். வரோம் வரோம் வரோம். பார்ப்போம். ட்ரெண்ட் எப்படி வைக்கிறான் பாருங்க 1 மினிட்லேயே. நேரப்பயமா இது உடைக்கிறதுக்கே லேட் ஆகுங்க. நேரமாக அந்த 8 ரூபா வால்யூமுக்கு தான் உடைப்பானோ இல்லையா? அதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. உடைச்சிரும் உடைக்கிற மாதிரி தான் உடைச்சிரும். உடைச்சிட்டு அந்த வால்யூமுக்கு வேணால் ஒரு பெரிய லோ போடலாம். ஓகே, நல்லா போய் நிற்கிறான். ஆனால் இன்னும் கிளியராக உடைக்கல. 15 மினிட்ஸ் ஓகே தான். உடச்சிட்டோம்னா அடிச்சிட்டோம். க்ளோசிங் வச்சானா சூப்பர். மறுபடியும் ஒரு ஷார்ட் போடணும் சின்னதாக பார்க்கலாம். சின்னதான். என் குருநாதன் நினைப்பாங்க, ஏன்டா பரதேசி 0.10 50 அடிச்சுட்டு சின்னதான்னு வேறு சொல்கிறியா அப்படின்பாரு. ஏன்னா நம்ம அக்கௌண்ட் வேலையே 1000 தானே.
இந்த இடத்துல வந்து பம்புறாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வச்சதில் ஒரு பாதிக்கு பை பண்ணிடுவோம். ஒன் மினிட் கேண்டில்லையே பம்பிக்கிட்டு இருக்கோம். 41 வந்தால் பை பண்ணலான்னு பார்க்குறேன். 43 நிற்கிறோம். வருவனாங்கிறோம். நான் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்படி வந்துட்டு அவர் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி போயிட்டு இதை போய் அவன் இது பண்ண முடியாத மறுபடியும் கீழே விழுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு தான் ஒரு பையை போட்டோம்னா இதை போகிறது செல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாரி, அந்த பையில் கிடைக்கிற லாபத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த செல் அப்படியே இருக்கும்ல, அதுக்கு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோடய டெக்னிக். சப்போஸ் போய் பிரேக் ஒன்று அடித்தாலும் கிடைக்கிற வரைக்கும் லாபம் தானே. எரிய ரூட்டில் கிடச்சது லாபம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வாட்டி கண்டிப்பாக இறங்கிடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 வந்தால் கூட ஓகே டன். 30 பை பண்ணியாச்சுங்க. அடுத்து 1 வந்தால் இன்னும் 30 பை பண்ணுவேன். 60 பை பண்ணிட்டா கவலையே இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளோ 1000 ரூபா லாபம் கிடச்சிருச்சு. கடவுளுக்கு நன்றி அப்படின்ட்டு போகலாம். 100% அக்கௌண்ட் லாபம். ஓகே, நான் செல் பண்ணினதுக்கு அப்படியே பை பண்ணிட்டேன். 30 பாஞ்சு அதனால தான் இப்போ ஒரு இதை இங்கே வைக்கலாம். இது வரைக்கும் வைக்கலாம். டேக் ப்ராஃபிட். அடுத்ததை இது வரைக்கும் வைக்கலாம். எல்லாம் மேனுவலாகவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டக்குன்னு ஒரு கேண்டில் இழுத்தான்னு வச்சுக்கோங்க, இழுத்துட்டு சடக்குன்னு இறக்கிடுவோம். அதுக்கோசரம் அப்புறம் கீழே போயிட்டா ஓகே, நமக்கு அவ்வளோதான் இன்றைக்கி கொடுத்து வச்சது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். நான் போன வாட்டி இப்படி தானே பண்ணோம். அங்கே வேறு இங்கேருந்து இங்கே போயிட்டு எனக்கு 1200 300 லாபம் காட்டினோம். போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து வெறும் 200 காட்டினா எப்படி இருக்கும்? 1000 ரூபா போயிட்டு வந்த மாதிரி. அதுக்கோசரம் தான் இந்த டெக்னிக். எனக்கு நிறையா வாட்டி இது பழிச்சிருக்கு, சில சமயம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. பட் போன வாட்டி இப்படி கீழே போயிட்டு வந்தனால, இப்படி போயிட்டு இப்போ ஏறுனால இந்த வாட்டி ஒன்றும் பெருசாக ஏற மாட்டானோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கான். கிடைக்கிற வரைக்கும் எடுத்துக்குவோம், கிடைக்கலைனாலும் மகிழ்ச்சி. தான் குத்திட்டான் கீழே, அவ்வளோதான். இப்படி தான் சில வாட்டி ஏமாந்துருவேன். ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். இப்போ செல்லு பாருங்க, 200 ரூபா செல்லு நட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி வந்தான்னு வச்சுக்கோங்க, பிடிச்சிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு நேரம் வர மாட்டேங்குது இருக்கா. இப்போ இப்படியே இறங்கியிருக்கோம். இப்போ இதை போய் க்ளோஸ் வைக்கணும், அதை வச்சுட்டு இப்படி போயிட்டு பை பண்ணுற மாதிரி ஏமாற்றுவோம். இப்போ என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் இது வரைக்கும் போகலாம். போயிட்டு அப்புறம் 10 விழுவோம். அதுக்கு தான் அந்த பை பண்ணி வச்சுருக்கேன்.
ஏமாற்றலாம்ல, இப்படியும் ஏமாற்றலாம்ல, இப்படியும் ஒரு வழி இருக்குதானே. ஏன்னா நம்ம செல் பண்ணி வச்சோன்னா பூரா மண்டை கேத்தி மயத்தை பிச்சுட்டு கிடக்கணும்ல. இல்லைன்னா அவனோட இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வருவான். நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா. இது ஃபஸ்ட்டு ஒரு கை ஒரு கை ஒரு கை ஒரு அப்படி இப்படியே போகலாம். எந்த கையுமே க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கலாம், டச் பண்ணாமல். எது நடந்தாலும் மகிழ்ச்சி. மேலே போயிட்டு வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியே பண்ணாலும் மகிழ்ச்சி. மொத்தம் வளர்ந்துக்கிட்டே வரும். அங்கே வருவானா. ஓகே, போய் அவனோட டேக் ப்ராஃபிட் எடுக்கட்டும். ஒன்று 2 3 இப்போ 4வது. அந்த லோவர் லோ ஹையர் ஹை 4வது வச்சுருக்கான். பார்ப்போம் அதே ரூட்டில் போகிறான்னா இல்லை திசை மாதிரி போகிறான்னா. என்னோடய கணிப்பு இந்த இடத்துல நான் கணிச்சது தான் நடக்கணும், நடந்தே ஆகணும். இப்போ போய் இந்த லோவை ட்ரை பண்ணிவிட்டு நான் நினச்சது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் நினச்ச இந்த லெவலில் ஏதாவது நடக்குன்ட்டு நடக்கல. ஓகே, இந்த லெவலை க்ராஸ் பண்ணோன்னா கீழே போயிடுவோம். இல்லைன்னா நம்ம நினச்ச மாதிரி. ஓ, நம்ம நினச்சது நடந்துருக்குதுங்க. இந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள சூப்பர், வெரி குட். 10 pound வோடஃபோனு என்ன ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணுங்க, பண்ணிடுவோம். எது கம்மியாக இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் இந்தியா, இப்படியோட ஆடலாம். அதாவது இது வந்து ரீடெஸ்ட் மாதிரி. கரெக்டாக வந்துட்டான் ரீடெஸ்ட். இப்போ மேலே போகணும், அடுத்து க்ரீன் கலரில் வைக்கணும். இது கீழே போய் உடையக்கூடாது. ஒன் மினிட்டில் ஓட பாருங்க, அப்படி தான் நடக்கும். இது இல்லைன்னு அவ்வளோ நேரம் பண்ணுவான்னு தெரியல, ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கான். பையன் ரொம்ப நேரமாக இதுக்குள்ளேயே தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபா போனாலாவது க்ளோஸ் பண்ணலாம். போகணுங்கிறோம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இந்த கைக்கு பண்ணால் கூட க்ளோஸ் பண்ணலாம். நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதை க்ராஸ் பண்ணாலே ஓடிடுவோம் கிடுகிடுன்னு. ஓகே, என்ன இப்போ ஒன்று க்ளோஸ் பண்ணலாம். ஒன்று க்ளோஸ் பண்ணுவோம் கூட அதுக்குள்ளே இறங்கிட்டான். இங்கே ஒரு செட்டப் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பண்ணுறோம்? இப்படி கீழே போகிறதுக்கு தான் பண்ணுறோன்னா, இருந்தாலும் அந்த லோவை போய் எடுக்கிற வரைக்கும் ஓகேங்க. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுவோம். இதை க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் ஆச்சுங்க. அது இல்லாமல் கீழே மறுபடியும் 3 பை பண்ணேன். இந்த இது ரொம்ப நேரம் இந்த இதில் இது பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம். இப்போ இந்த இடத்த வந்து தொட வாய்ப்பு இருக்குது. அப்போ வேணால் நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் இது தொட்டலாம். தொட்டுட்டு நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்தோம். அங்கே போவானா என்னன்னு தெரியல. இன்னொன்று கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். எத்தன்றது 5 2 60 தான் வச்சுருக்கோமா? ஆமாம், 5 30 60. எவ்வளோ பை பண்ணணுமோ அவ்வளோதான் செல் பண்ணி, எவ்வளோ செல் பண்ணணுமோ அவ்வளோதான் பை பண்ணி வச்சுருக்கோம். நான் நினைக்கிறேன் ஒரு வேளை ரூல்ஸை தான் கடைப்பிடிக்கிறான்ட்டு. ஹை ஹை லோ ஹை ஆடி இதுக்குள்ளேயே ஆடிட்டு அந்தான் ஒரு ஹை அந்தான் கிட்ட அந்தான் லோக்கு போவானோ. ஒரு ஹை 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 எதையுமே கிராஸ் பண்ணல பாருங்கள் 1 மினிட்டில் கூட. ஓகே, எது நடந்தாலும் மகிழ்ச்சி. அப்படியே மேலே ஆடுறாங்க மெதுவாக. ஓகே ராஸ்கல், இதையும் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு இதாக இருக்குது. 0.30 அப்படியே இருக்குது. அது இருக்கட்டும். Yeah. வீடியோ ஆன் பண்ணிவிட்டு இங்கே நோண்டிட்டு ஓகே, கிட்டத்தட்ட போயிட்டோம். பாதி க்ளோஸ் பண்ணலாம். $570 படி. ஃபுல்லாக போயிருப்பானோ. அங்கே வச்சுருக்கோமா டேக் ஓவர்ட்டு, அது ரொம்ப அதிகம். இது வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் கூட ஓகே. இந்த க்ரீனை காண்டனால ஓகே, இது வரைக்கும் போகலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணும். ஓகே, செல்லு மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ
பார்த்தோம்னா ஒரு 22 ரூபா, ஒரு 4 ரூபா, ஒரு 40 ரூபா, ஒரு 8 ரூபா, ஒரு 16 ரூபா. ஒன்லி டுடே ப்ளே. 22 ரூபா, 4 ரூபா, 40 ரூபா, 8 ரூபா, 16 ரூபா, 16 ரூபா. இந்த இதில் மட்டும் எடுத்தோம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ நேரம் இதாகி நம்மளை பயம்படுத்திட்டு நம்ம எந்த இடத்துல செல் அடிக்க ஆரம்பித்தோம், சாரி பை பண்ண இந்த இடத்துல இங்கேயே பை பண்ணோம். இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை பண்ணோம். அப்படியே அரைச்சி அப்படி இங்கே போய் அரைச்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நினச்ச இடத்துக்கு வந்துட்டோம். இந்த டாப்பு நான் சொன்னேன், இந்த டாப் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்ட்டு கரெக்டாக டாப்புக்கு வந்துட்டான். பட் நம்ம ஏர்லியாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கேருந்து மறுபடியும் கீழே போக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மேலே. ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தா தெரியும். 15 மினிட்ஸில் ஒன்றும் பெருசாக இல்லை. 5 மினிட்ஸில் இதை வச்சு யோசிக்கலாம். இந்த இதுக்கு மேலே கரெக்டாக அங்கே இருந்தால் கீழே இருங்கப்பா. இந்த க்ரீன் இருக்குது பாருங்க, இந்த க்ரீனுக்கு மேலே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக அங்கே தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஓ, அந்த இடத்துக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டாங்க, சூப்பராக இருக்கணும் பாருங்க. இப்போ ரீஎன்ட்ரு நிறைய பேர் ஆயிருக்காங்க இந்த இடத்துல. செல்லுக்கு மறுபடியும் நல்ல இப்போ தான் ஸ்ட்ராங் செல் மாதிரி நடக்குது. இப்போ இதை கரெக்டாக செஞ்சோன்னா இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம இங்கே டேக் ப்ராஃபிட் போட்டு வைக்கலாம். ஓகே, ஒன்றும் போட்டு வச்சிருவோம், ஏன்னா இதெல்லாம் இடையில தானே பண்ணுறது. இந்த லோவிலே போட்டு வைப்போம், லோவை போய் எடுக்கலாம். ஓகேங்க, அடித்தது 34 வந்துருச்சு. அதை மட்டும் க்ளோஸ் பண்ணுவோம். இது 2 இருக்குது, அது 2 இருக்குது. போய் எடுக்கட்டும். அதுக்குள்ளே என்ன ஆட்டம் ஆடிட்டு எடுக்கிறான்னு தெரில, அதையும் வச்சுக்கிட்டு கிடச்ச வரைக்கும் லாபம். 1000 ரூபா அக்கௌண்ட்டு 2200 ஆக்கிட்டோம்ல. இப்போ மேலே போச்சுன்னா இந்த ஒரு 300 ரூபா தான் கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்காது. ஓகே, கீப் வில் ட்ரை. அடித்து பிரிச்சுட்டு போகிறாங்க கீழே. சொன்ன மாதிரியே வருங்க, அங்கே வச்சுருந்தாலும் போய் எடுத்துருக்கோம். இந்த லோவுக்கு போயிட்டோம், இந்த லோவை போய் எடுத்துருக்கோம் நம்ம இங்கே. ஓகே, சரி, ஓகே, எல்லாம் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 10 கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், போதும். இது மட்டும் இருக்கட்டும். இது அந்த அளவுக்கு போச்சுன்னா அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். இங்கே இந்த லோ நான் நினச்சேன் 410 வரைக்கும் எதிர்பார்த்தேன். 410 இந்த லோ, இது 399 ரூபா. 410 இது வரைக்கும் எதிர்பார்த்தேன். 410 இந்த லோனா 400 இருக்கும். டெய்லி லோ 400 இருக்கும். இது வரைக்கும் போகலாம், அல்லது அதையும் உடச்சிட்டு போனோம்னா கீழே போயிடும். இந்த லோவையும் உடச்சிட்டு போயிடும். அதனால் அப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் போயிடுவோன்னா போக மாட்டான்ல. எங்கே வந்தோம் அப்படி போனோம், அப்படியே இப்படி வந்துட்டு மறுபடியும் அந்த கையை போய் இது பண்ணிட்டு அப்படியே வரோம்.
இப்போ இப்படி போகலாம் தானே வாய்ப்பு இருக்குது. பட்டு அது எப்போ போகிறான்னு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, எத்தனை மணி நேரம் ஆகுது? கீழே போவேனாங்கிறாங்க. மண்டைக்கு ஏற்றானாலும் மண்டைக்கு ஏற்றலாம். அப்படியே செல்லாக அடித்து வச்சுருக்கேன். கீழே பை பண்ணாமல் விட்டுட்டேன் இந்த வாட்டி. ஏன்னா இங்கே இப்படி போயிட்டு வந்தானே ஒரு வாட்டி, இல்லை இறங்குண்ணா இப்படி போயிட்டு வந்தான். நான் நினச்சேன் மறுபடியும் இப்படி போயிடுவான்ட்டு. அவன் நான் நோடா அப்படின்ட்டு ரிவர்ஸ் இப்படி போயிட்டு இந்த டாப் எடுத்துருக்கான். ஓகே, இந்த டாப்புக்கு போகிற வரைக்கும் ஓகே நமக்கு. ஒருவேளை இந்த ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துகிட்டு இப்படி இறங்கலாமோ கடைசி 2 மணி நேரம். இல்லைன்னா ஒரு வழியே இல்லை, க்ளோஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியதான் கிடச்ச வரைக்கும் லாபன்ட்டு. ஏன்னா அப்புறம் டே ஓப்பன் எப்படி ஆகுவானே தெரியாது. சரக்குன்னு மேலே தூக்கிட்டான்னா அப்புறம் உள்ள காசு போயிடும். ஓகேங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். லாபத்துலேயும் நட்டமாக அப்படியே ஈக்குவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட்டு முடிவு போகிற நேரம் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே ஈவன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ இதோட கட் பண்ணுறேன். நாளைக்கு நான் இதை அப்படியே தான் விட போகிறேன். பிரேக் ஈவன் போட்டு விடுவோம். என்னோடய கணிப்பு வந்து கீழே தான் போவான்ட்டு நினைக்கிறேன். ஓப்பன் மட்டும் எப்படி வரான்னு தெரில. மூதேவி இங்கே தான் பை பண்ணி வச்சுருக்கோம். அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பெரிய நேரமெல்லாம் ஆகாது. ஓப்பன்லேயே டக்குன்னு போய் அடித்தாலும் அடிப்பான். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு 300 400 நட்டமானோ அப்படி சப்போஸ் ஆனால் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாலே, இதுக்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சாலே மேலே தான் போவான். நம்ம இது வரைக்கும் போடுவோம். ஒரு 400 போகிற மாதிரி இந்த கைக்கு மேலே போட்டுரும். இங்கே போட்டால் அக்கௌண்ட் தாங்காது. எல்லாம் போட்டால் தாங்காது. ஏன்னா இதை தாண்டினாலே அப்போ அடுத்ததுன்னு போயிடும். ஓகே, அதனால் இந்த கையில் போடுவோம். எவ்வளோ 405 ரூபா நட்டு வருது. ஓகே, அது ஸ்டாப் லாஸ். பிரேக் ஈவன்லாம் இல்லை. ஓப்பன் அதை பொறுத்து பேசிக்குவோம். போனவன் இப்படி போயிட்டு ஓப்பன் இப்படி ஆகிறான்னா, ஆனால் இந்த இதை தாண்டி க்ளோஸை வைக்க மாட்டேங்கிறான். அதனால் ஓப்பன் இப்படி போய் ஆகிறான்னா, இந்த இதை தாண்டிட்டாலே வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகே, நடக்கட்டும், பேசிக்கும். ஓகேங்களா, இப்போதைக்கு 2400 ரூபா இருக்கான். 2400னா 900க்கு 1000 தான் காசு வச்சுருந்தேன். அப்போ இதில் ஒரு 400 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். 1400 ஆச்சு அசல். அப்போ 400 போனாலும் அசல் அப்படியே இருக்கும். நான் கீழே போனால் ஒரு அநேகமாக மார்க்கெட் முடிகிற கண்டிஷனில் பார்த்துட்டு ஒரு 20 கட் பண்ணிடுவேன். 20 கட் பண்ணிட்டோம்னால ஓகே தான். அவன் போய் பிரேக் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் தப்பே இல்லை. சுத்தமாக நமக்கு நட்டமே வராது. சப்போஸ் கீழே போனோம்னா பெருத்த லாபம் இல்லை, பெருத்த பன்றி கொளுத்த லாபம் அப்படிங்கிற மாதிரி. அவன் பாட்டுக்கு டெய்லிக்கு போயிட்டான்னா, இங்கே போயிட்டான்னா எவ்வளோ காசு. இங்கே போனான்னு வச்சுக்கோங்க, கிடைக்கிறது ஒரு ட்ரேட் நல்லா 2000-3000 கிடச்சிரும். பட் நான் 0.20 க்ளோஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவேன் நைட்டுக்குள்ளே. ஓகே, இது எஸ் டிபி போட்டுக்குவோம். ஓப்பனே அங்கே போய் அடித்தான்னா ஜாக்பாட்டு தானே. ஒரு டைம் எங்கேன்னா செம்ம காமெடிங்க. அப்போ அக்கௌண்ட்டில் 4000 ரூபா வச்சுருந்தேன். 4000 ரூபா வச்சுட்டு என்னடனா அநேகமாக இந்த ரவுண்டாக தான் இருக்கணும். இந்த ஏரியாவா இல்லை
இந்த ஏரியாவான்னு தெரில, ஐயோ அடிச்சிருந்தேன். ஓப்பன் மட்டும் போயிட்டு $12,000 12,000 பவுண்டு நட்டத்தில் க்ளோஸ் ஆனோம். என்னோடய அசல் $4,000 காசும் போய் $12,000 போய் க்ளோஸ் ஆனான். ஏன்னா நம்ம அக்கௌண்ட்லேயே காசு இல்லை, அதனால நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாது அவன். அப்புறம் அப்படியே அதை ஜீரோ பேலன்ஸ்னு பண்ணிவிட்டோம். அது யாருக்கு நட்டன்னு எனக்கே தெரில, அவனுக்கா கம்பெனிக்கா எதுக்குன்ட்டு. ஓப்பன் மட்டும் அப்படியா, நான் கிட்டத்தட்ட $100 தள்ளி ஓப்பன் ஆனோம். அந்த மாதிரி நடந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது எங்கேயோ சரியான காமெடி தாங்க. ஓப்பன் மட்டும் இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஒன்று இந்த இடமா இருக்கணும் இல்லையே, அன்னைக்கு செல்லில் பண்ணனே. எஸ் யா, ஆமாம் இதாங்க இந்த இடம் தான் நான் செல் பண்ணியிருந்தேன். இந்த இடம் தான் நான் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தேன். அவன் இங்கே போய் ஓப்பன் ஆனான். அந்த கதை நடந்துடக்கூடாது. அதே காவலி பையன் இந்த இடத்துல தான் இங்கே போய் ஓப்பன் ஆகியிருந்தான்னா அன்னைக்கே நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிருப்பேன். சரி ஓகேங்க, பார்ப்போம். நாளைக்கு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். கீழே போனால் நமக்கு ஜாக்பாட்டு, மேலே வந்தான்னா ஓகே. ஆசை யாரை விட்டுச்சு? 1500 சம்பாரிச்சும் ஒரே நாளில் 150% சம்பாரிச்சிருக்கோம். ஆனால் வந்துட்டு க்ளோஸ் பண்ண மனசு வரல. எங்கள் பாஸ் சொல்லுவார், அதாவது என்னோடய குருநாதர் சொல்லுவார், ஏங்க ஒரு நாளைக்கு 1% 2% சம்பாதிச்சாலே பெருசும்பார், அதோடு நிறுத்திக்கம்பார். ஆனால் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சா அடங்க மாட்டேங்கிறோம். அப்புறம் எப்படி தாங்க சம்பாதிக்கிறது? ஏதோ ஒன்றில் டூ ஆர் டை. போனால் அடுத்த மாதம் சம்பளம் வரும், ஓகே அதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம். கிடைக்கிற சான்ஸை விடணும், அதுதான் நம்ம மென்டாலிட்டி. ஓகேங்க, நான் போட்டதுலேயே இதுதான் பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் ஆச்சு. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்களேன். காசாக பண்ணமா இன்னார் தான் கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியும் தானே. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். பாய் பாய்.